ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எப்பவுமே நாம சினிமா செய்திகளை பத்தி அதிகமா பேசியிருக்கோம். நடிகர் நடிகைகளை பத்தி பேசியிருக்கோம். புதுசா வரக்கூடிய படங்களை பத்தி பேசியிருக்கோம். அந்த படங்கள் எவ்வளவு வசூல் சாதனை படைச்சது அப்படிங்கறத பத்தியும் பேசியிருக்கோம். அந்த வகையில இப்போ 2026 பிறந்து கிட்டத்தட்ட 6 மாசம் சக்சஸ்ஃபுல்லா முடிவடைஞ்சு இப்போ நாம 7வது மாசத்துல அடி எடுத்து வச்சிருக்கோம். 2026ல இருந்து இந்த 6 மாசத்துல பல படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் சினிமா அப்படிங்கிறதே இப்போ மக்கள் மத்தியில ரொம்பவே குறைவாதான் பார்க்கப்படுது, பேசப்படுது. அதுக்கு காரணம் முக்கியமான புள்ளிகள்லாம் சினிமாவுல இப்ப அதிக அளவுல இருக்கிறது இல்ல. அதுல நாம குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட நடிகர் தளபதி விஜய் அவர்கள் இப்போ அவரு முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டின் தளபதியா ஆகிட்டாரு. சோ அதனால அவர் எப்போ சினிமாவை விட்டு அரசியலுக்கு போனாரோ அப்பவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையானது அரசியல் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ அரசியல் பக்கம் உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் சொன்ன சினிமா பக்கம் மக்களுடைய பார்வையானது கொஞ்சம் குறைய தொடங்கிருச்சு. இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி டஃப் கொடுத்தா மட்டும்தான் படங்கள் பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. மக்கள் படங்களை விரும்பி பாக்குறாங்க. சோ சினிமா ரசிகர்னு ஒரு சில கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை வச்சுதான் இப்போ இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில 2026 பிறந்து இந்த 6 மாசத்துல நான் சொன்ன மாதிரி பல படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில படங்கள் மட்டும்தான் ஒரு நல்ல பட்ஜெட்ல வசூலை வந்து கொடுத்திருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல என்னென்ன படங்கள் எவ்வளவு வசூல் கொடுத்திருக்கு, அதோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல 5வது இடத்துல பராசக்தி படம் இருக்கு. பராசக்தி படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல உருவான ஒரு படம். அதோட இயக்குனர் பெண் ஒருத்தவங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுதா கொங்கரா தான் பராசக்தி படத்துடைய இயக்குனர். அதனாலே இதோட எதிர்பார்ப்பு பல மடங்கு மக்கள் கிட்ட அதிகமா இருந்தது. முக்கியமா சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா இது மாதிரி பெரிய பெரிய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. சோ இந்த படம் எப்படி வரப்போகுது, இந்த படத்துடைய வசூல் எவ்வளவா இருக்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அந்த வகையில அந்த டைமிங்ல தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சென்சார் பிரச்சனை வந்தது. ஆனா ஜனநாயகன் படம் இப்ப வரைக்கும் வரவே இல்லை. சோ அது கூட போட்டி போட்ட பராசக்தி படம் ஜனவரி 9ஆம் தேதியே வந்துருச்சு. அந்த படம் என்னதான் வந்து எதிர்பார்த்த நேரத்துல வந்திருந்தாலும் வசூல் ரீதியா பாக்குறப்போ ரொம்பவே கம்மியான ஒரு வசூலை தான் கொடுத்தது. அதாவது விமர்சன ரீதியா ஒரு அமோக வரவேற்பு இருந்தது, எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா வசூலானது அந்த படத்துக்கு ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. அந்த படத்துடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட 100 கோடியை தாண்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ ஆனா அந்த படம் வசூல் பண்ணது வந்து 100 கோடிக்கும் கம்மியா தான் வசூல் பண்ணிருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சோ போட்ட பட்ஜெட்டையே திரும்ப எடுக்க முடியாம இருக்கிறதுனாலதான் அந்த டைரக்டருக்கு இப்ப வரைக்கும் சம்பள பாக்கி இருக்கிறதா டான் பிக்சர்ஸ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த நிறுவனம் தான் பராசக்தி படத்தையும் பண்ணியிருந்தாங்க. சோ ரீசெண்டா சுதா கொங்கரா ஒரு கோர்ட்ல வழக்கும் போட்டிருந்தாங்க. சோ அது என்ன அப்படின்னா தனக்கு 8.5 கோடி ரூபாய் சம்பள பாக்கி இருக்கு, அதை தரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சோ பராசக்தி படம் தோல்வி அடைஞ்ச நிலையில தான் அவங்களுக்கு சம்பள பாக்கி வைக்கப்பட்டது. இருந்தாலும் ஓரளவுக்கு, அதாவது அந்த 100 கோடி கிட்டையாவது வசூல் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு இடத்துல பராசக்தி படம் 5வது இடத்துல இருக்கு. அடுத்ததா 4வது இடத்துல அர்ஜுன் அபிராமி நடிச்ச பிளாஸ்ட் திரைப்படம் தான். இந்த படம் விமர்சன ரீதியா பெரிய அளவுல இல்ல அப்படின்னாலும் கண்டிப்பா வசூல் ரீதியா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்திருக்கு. சோ இந்த படத்துக்கு குடும்ப பாங்கான ஆடியன்ஸ் நிறைய பேர் போய் பார்த்திருக்காங்க. முக்கியமா ரொம்ப வருஷம் கழிச்சு ஆக்ஷன் கிங் அர்ஜுனை திரும்பவும் நாம ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சோ பிளாஸ்ட் திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. சோ பிளாஸ்ட் திரைப்படமானது வெறும் 18 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த படத்துடைய வசூலானது 76 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த படக்குழு அதிகாரப்பூர்வமா ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா 4வது இடத்துல தாய்க்கிழவி படம் தான். ராதிகாவை வச்சு இப்படி ஒரு ஓல்டு கெட்டப் போட்டு ஹீரோயின் மாதிரி காமிச்சா படம் ஓடுமா அப்படின்னு சொல்லி பல பேர் இதுக்கு விமர்சனங்கள் பேசியிருந்தாங்க. சோ எது எப்படி இருந்தாலும் கதையும் அந்த நடிகரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா அது சக்சஸ் நடக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல அப்படிங்கறது தான் காமிச்சிருக்கு தாய்க்கிழவி படம். இந்த படத்துடைய பட்ஜெட் மொத்தமே எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 10 கோடி ரூபாய் போட்டுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதுல சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா ப்ரொடியூசரா இருந்திருக்காரு. ஆனா இந்த படத்துடைய வசூலானது 86 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணிருக்கு. இதுவும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான படமா அமைஞ்சது. அடுத்ததா 2வது படத்துல
பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கலப்புன ஒரு ரீல் சாங் இடம்பெற்ற அந்த படம் தான் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கென் கருணாஸ் இயக்கி நடிச்ச யூத் படம் தான். சோ இந்த படம் வந்து தளபதியுடைய ஆல்ரெடி படத்தோட டைட்டில் தான். சோ இதுக்கு இதே டைட்டில வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த படம் நல்லா ஹிட் அடிச்சது, பாட்டெல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு. இதே மாதிரி நம்மளோட படம் பாட்டு ஹிட் ஆகுமான்ற ஒரு சந்தேகம் அந்த படக்குழுக்குள்ள அதிகமா இருந்திருக்கு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல யூத் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதோட வரவேற்பு மக்கள் கிட்ட ரொம்ப அதிகமா இருந்தது. அதுவும் அந்த முட்டை கலக்கி சாங்குக்கு ரீல்ஸ் பண்ணாத நடிகர்கள் நடிகைகளே இருக்க முடியாது. சோ எல்லாருமே அந்த சாங்குக்கு ரீல்ஸ் பண்ணி அந்த படத்தையும் அந்த பாட்டையும் தெறிக்க விட்டுட்டாங்க. கென் கருணாசுடைய யூத் படம் வெறும் 6 கோடி பட்ஜெட்ல தான் உருவாகி இருக்கு. சோ ஆனா இதோடைய ஒரு வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படக்குழுவே சொல்லியிருந்தாங்க. சோ இந்த லிஸ்ட்ல நம்பர் 1ல என்ன படம் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது கிடையாது. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச சூர்யாவுடைய கருப்பு படம் தான். சூர்யாவுடைய கருப்பு படம்னு சொல்றதை விட ஆர்ஜே பாலாஜி தான் அதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. சோ அவரோட ஆக்டிங், அவரோட நெகட்டிவிட்டி தான் அந்த படத்துல ஹைலைட்டாவே பேசப்பட்டது. சூர்யா வந்துட்டு ஒரு கருப்பு சாமியா தான் அந்த படத்துல நடிச்சிருக்காரே தவிர சூர்யாவா அவர் நடிக்கவே இல்லை. சோ அந்த அளவுக்கு அந்த படம் எல்லாருக்குமே பேர் வாங்கி கொடுத்தது. சோ 140 கோடி பட்ஜெட் போட்டு எடுக்கப்பட்ட கருப்பு படம் கிட்டத்தட்ட 350 கோடியை தாண்டி வசூல் சாதனை படைச்சிருக்கு. சூர்யாவோட பல படங்கள்ல இந்த படம் தான் ஹையஸ்ட் வசூல் சாதனை படைத்த ஒரு படம் அப்படின்னு நாம சொல்லலாம். சோ அவரோட கரியர்லயே பல படங்கள் முக்கியமா இருந்தாலும் இப்போ இந்த வருஷத்துல ரீசெண்டா இருக்கக்கூடிய இந்த டைமிங்ல இந்த கருப்பு படம் தான் சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. இதுதான் அவரோட கரியர்லயே ரொம்ப முக்கியமான படமாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா மக்கள் எல்லாருமே அவ்வளவு அளவுக்கு சூர்யா இதுல கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இப்ப இருக்கக்கூடிய மூத்த நடிகர்கள்லாம் வந்து அவங்க ஒரு சைடு போயிட்டதுனால இப்போ அப்கமிங் ஹீரோஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹீரோஸ்ல இப்ப சூர்யா தான் டாப்ல இருக்காரு. அண்ட் சிவகார்த்திகேயன், தனுஷ் இவங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. சிம்புலா இப்ப இருக்கிற இடமே தெரியல. அவங்க அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆவது ஒரு படம் கொடுக்கலாம். பட் அதுவுமே படம் இல்லாம இருக்காங்க. சோ அதனால இப்ப எல்லா இடத்துக்கும் சேர்த்து சூர்யா தான் ஒரு சீனியர் நடிகரா வலம் வந்துகிட்டு இருக்காரு. சோ அந்த பெயரை தக்க வைக்கிற மாதிரி தான் அவருடைய படமானது மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையும் படைச்சிருக்கு. சோ நான் சொன்ன இத்தனை படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.